வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். காதல் அது எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் காதலிச்சா எப்படிலாம் பிரச்சனை வரும்னு காதலிக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவேன்ற நம்பிக்கையில் தன்னோட நிகழ்வை இன்னைக்கு பகிர்றாங்க அரக்கோணத்திலிருந்து டில்லி ராணி. அப்போ நான் 12வது படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் என் அம்மா ஏதோ ஜாமான் வாங்க சொல்லி கடைக்கு போக சொன்னாங்க. நானும் என் சைக்கிள் எடுத்துகிட்டு கடைக்கு போனேன். நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்தை பார்க்க முடியல, ஏன்னா குழந்தை அவரோட முகத்தை மறைச்சிருந்துச்சு. ஆனால் என் மனசு என்னவோ தெரில, அவர் முகத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இன்னொரு நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. நான் அவரை பார்க்குற நேரத்தில் அவர் என்னையை பார்த்துட்டா தப்பாக நினச்சிருவாரோன்னு. ஆனால் அவர் என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஏன் எனக்கு அவ்வளோ வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டேன். மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சு. ஒரு தடவையாவது அந்த முகத்தை பார்த்துருக்கலாமேன்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு வீட்டில் அவரை மாதிரியே நல்லா ஹைட்டாக வெயிட்டாக ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தார். அவராக தான் இருக்குமோன்னு நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஏன்னா எனக்கு அந்த குழந்தையோட முகம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அவரை தான் நான் பார்க்கவே இல்லையே. ஆனால் அவர் கையில் இருந்தது அதே குழந்தை தான். நான் முடிவு பண்ணிட்டேன், அப்போ தூக்கி வச்சிருக்கிறது அன்னைக்கு நம்ம அந்த கடையில் பார்த்தா அவர் தான் அப்படின்னு. ஒரு வழியாக அவர் முகத்தை பார்த்துட்டேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா இவரை தாண்டா பண்ணணுங்கிற அளவுக்கு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் நல்ல ஹைட்டு. எனக்கு பொதுவாகவே ஹைட்டாக இருக்கிற யாரையாவது பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்னமோ தெரில, எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு இல்லையா, அது அவரோட குழந்தையா இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். நமக்கு பிடிச்ச பையனுக்கு கல்யாணம் தான் ஆயிருக்குமோன்னு. விசாரிக்கிறதுல தான் நம்மளை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. அப்புறம் தான் விசாரித்து பார்த்ததில் தெரிஞ்சிச்சு அவரோட சித்தி குழந்தைன்னு. அப்பாடா, ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு அவரை காதலிக்கிற ப்ராசஸில் இறங்கிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். அவரை பார்க்கும்போது என்னன்னே தெரிலங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த தலைக்கு பின்னாடி யாரோ லைட்லாம் போட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். இன்னொன்று சொல்லியாகணும், அவர் அவ்வளோ அழகுங்க. இந்த வாரணமாயிரம் படம் மாதிரி நம்மளும் போய் லவ் சொல்லிடலாமான்னு தோணும். ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டா அவர் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் காத்திருந்தேன். எத்தனைக்கு நான் ஜாமான் வாங்க போன கடையோட எதிர் வீடு தான் அவரோட வீடு. அதுவே எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா அவர் காலையில் வேலைக்கு போயிடுவார், நைட்டு வீட்டுக்கு வர ஆள். அதனால தான் என் கண்ணுக்கு அவ்வளோ நாளாக படலை போல இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அவர் வேலைக்கு போவார். எனக்கும் அவருக்குமே 5 வயசு வித்தியாசம். அப்புறம் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவர் சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போவாரான்னு. விடுவேனா நான்? எங்கே விளையாட போகிறாருன்னு கவனித்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்டு இருக்குது. அங்கே தான் வாரம் வராரு. அந்த கிரவுண்டு போகிறதா இருந்தால் எங்கள் வீட்டு வாசலை தாண்டி தான் கடந்து போகணும். அவர் எத்தனை மணிக்கு எங்கள் வீட்டை கிடக்கிறாருன்னு டைமை நோட் பண்ணிவிட்டு வாரம் அவரை பார்க்க மொட்டை மாடி வந்துடுவேன். அவர் அதிகபட்சம் 2 நிமிஷம் பார்க்க முடியும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போயிடுவார். அந்த 2 நிமிஷம் எனக்கு ஒரு வாரம் தாங்கும். அவரே நினச்சிக்கிட்டு இருப்பேங்க. எனக்கு இன்னொன்று எங்கே பார்த்த கவிதைன்னு தெரில, அது அவருக்குன்னே எழுதின மாதிரி இருந்துச்சு. நான் வேணா சொல்கிறேன், கேட்டு பாருங்களேன். திராட்சை விழிகள் என்னை பார்க்கும் நொடிகள், நான் உடைந்து போவேனோ இல்லை உள்ள முருகி போவேனோ, இதழின் ஓரம் நீ சிரிக்கும் பேரழகு, சொல்ல வார்த்தை இல்லையடா, இந்த உயர்ந்து நிற்கும் வானமே உன் அழகின் எல்லையடா, இப்படிக்கு உன்னில் கலந்திருக்கும் நான். எனக்கு சொல்லும் போதே வெக்கம் தானா வருதுங்க. இந்த கவிதையை என்னைக்கா இருந்தாலும் அவர்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசை. ஆனால் அவர் தான் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரே. நானும் தூரத்தில் தான் நின்று பார்க்குறேன். ஒரு நாள் முடிவு பண்ணேன், எவ்வளோ நாள் தான் தூரத்தில் நின்று பார்க்கறது, பக்கத்தில் பார்த்துடலாம்னு என் சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் விளையாட போகிற கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நான் போகிறேன். கிரவுண்டை பார்த்தா ஃபுல்லாக பசங்களாக இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு, பயமாகவும் இருக்குது. ஆனால் பயந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. அந்த அழகை பக்கத்தில் நின்று பார்த்தே ஆகணும்னு நானும் சைக்கிளை மிதிச்சுட்டு அவர் நிற்கிற இடத்துக்கு போயிட்டேன். கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், அதுக்குள்ளே சைக்கிளை வேகமாக மிதிச்சுட்டு போயிட்டேன். திரும்ப நான் நேராக போயிட்டு சைக்கிளை வளைச்சிட்டு அவரை நோக்கி வரேன். அவர் முகத்தை பக்கத்தில் பார்க்குறேன். ஐயோ, இன்னமும் அந்த மூமெண்ட்டை என்னால் மறக்க முடியலைங்க. எனக்கு எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ஒரே கவலையாக இருக்கும். நான் அவனை பார்க்கறது அவனுக்கு தெரியுதா இல்லையா, இன்னும் எவ்வளோ காலம் தான் ஒன் சைட் லவ்வாகவே இருக்கிறதுன்னு என்னென்னமோ தோணும்.
நம்மளே தைரியம் வந்து சொன்னாலும் நான் 12வது படிக்கிற பொண்ணு, 5 வயசு அவரை விட சின்ன பொண்ணு நான். என்னைய ஏற்றுக்குவாரானு தெரில. இன்னொன்று எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா அவர் வேற எதுவும் பொண்ணை லவ் பண்ணுவாரோன்னு. சரி, ரொம்ப நெகட்டிவாலாம் யோசிக்க வேணான்னு அப்படியே விட்டுட்டேன். சண்டே அன்னைக்கு வழக்கமாக அவரை பார்க்கறதுக்காக நிற்கிறேன். அவர் போகிற வழியில் அவரும் வந்தார். ஆனால் என்னைய பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனார். யோசிச்சு பாருங்களேன், நான் என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு பேரதிர்ச்சின்னா எப்படிங்க வார்த்தையால சொல்ல முடியும்? நான் மாடியில் உட்காந்து என்னெல்லாம் சோகமாக யோசிச்சுட்டு இருந்தனோ அந்த 2 நிமிஷம் சிரிப்பில் எனக்கு தேவையான எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. ஏங்க, நான் இன்னும் விரிவாக சொல்லணும்னா அந்த 2 நிமிஷம் சிரிப்பு என்னோட 2 மாசத்து கவலையை போக்கிடுச்சு. எப்படியாவது அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு இன்ஸ்டாகிராமில் அவரோட நேமை டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ விசாரிச்ச எனக்கு அவரோட பேரை கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்க போது. அவரோட நேம் ஆனந்த். அந்த நேம் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவரோட ஐடியை கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரொஃபைல் பிக்சரில் மட்டும்தான் அவர் ஃபோட்டோ இருந்துச்சே தவிர இன்ஸ்டாவில் அவர் ஒரு போஸ்ட் கூட போடலை. அந்த ஃபோட்டோவையே ஒரு நாளைக்கு 1000 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். அப்படிலாம் பார்த்து பார்த்து லவ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டாவில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறேன். 2 மணி நேரம் கழித்து ஹூ ஆர் யூன்னு ரீப்ளை வந்துச்சு. இப்போ அந்த ஹூ ஆர் யூக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமே. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் ஸ்ட்ரேஞ்சருங்கன்னு கிரிஞ்சாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசுறதுனே தெரிலையே. அவரும் எனக்கு ரீப்ளை பண்ணல. நான் பண்ணதும் தப்பு தானே. எனக்கு அழுகழுகையாக வருது. 2 நாள் கழித்து மறுபடியும் மெசேஜ் பண்ணுறேன். இந்த டைம் கரெக்டாக பேசிடலாம்னு ஹாய்னு அனுப்புனேன். மறுபடியும் அவர் ஹூ ஆர் யூன்னு அனுப்புனார். நான் என்னோட ஃபோட்டோ அனுப்புனேன். அவர் ஸ்மைலி எமோஜி அனுப்புனார் பாருங்க. ஐயோ, நம்ம ஃபோட்டோ அனுப்புனதும் சிரிக்கிறாரே. ஒருவேளை நம்மளை பிடிச்சிருச்சு போலன்னு எனக்கு செம்ம ஹாப்பி. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஃபோட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு வாய்ஸில் பேசி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அது என்னன்னா, என்னோட அக்கா ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் அவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது உதவி பண்ணுவேன். இப்போ அவங்க ஆணழகன்ற தலைப்பில் ஒரு புக்கு எழுதுகிறாங்க. அதான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஆணழகன் தானே, அதனால தான் உங்களை அப்பப்போ பார்க்குறேன். உங்கள் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். ஆரம்பத்தில் கொடுக்கல, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தினதில் கொடுத்துட்டாரு. நான் கால் பண்ணேன். அவரோட குரல் ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் குரல் நல்ல மெச்சூரிட்டியாக, இந்த மேட்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட வாய்ஸில் இருந்த அந்த போல்ட்னஸ் இருக்கே, கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. 2 நாள் ஃபுல்லாகவே ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். லவ்வை பற்றி பேசலாமான்னு ஒரு பக்கம் தோணுனாலும் ஸ்டார்டிங்லேயே லவ்வை பற்றி பேசிடக்கூடாதுன்னு நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவர் கோவில் போகும்போது ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வாங்கன்னு சொன்னார். அவர் கடவுள் பக்தி உள்ள ஆள் போல இருக்கு. அடிக்கடி கோவில் போவாராம். ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட்டு. கோவில் பக்கமே போக மாட்டேன். சரி, ஃப்ரீயாக இருந்தால் வாங்கன்னு சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக கிளம்பிட்டேன். எங்கள் காதலோட முதல் ஆரம்பம் மங்களகரமாக கோவில் ஆரம்பிக்கட்டுமேனு போகிறேன். அந்த டைமில் 12th எக்ஸாம் லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவில் தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் காதல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோவிலில் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். என்னைய பற்றி நிறைய கேட்டார். ஆனால் நான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னோட ட்ரீம் பாய் மாதிரி இருக்கீங்கன்னு என்னென்னவோ வளரிக்கிட்டு இருந்தேன். என்னத்தை பேச சொல்கிறீங்க? எனக்கு தான் ஒன்றும் பேச வரலையே. சரி, கோவிலை சுற்றிட்டு வரேன்ட்டு போனார். சரி, 2 பேருமே சுற்றுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கோவிலை சுற்றிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்தோம். அவர் என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி உட்காந்தாரு. நான் அப்படியே வெக்கம் கலந்த ஒரு சிரிப்போட, ஏங்க இவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துருக்கீங்க, என் பக்கத்தில் உட்காரலாமேன்னு சொன்னேன். சொன்ன உடனே சரின்னு ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. ஐயோ, பக்கம்னா இவ்வளோ பக்கம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு ஒரு மாதிரி வெக்கம் கலந்த பயத்தில் சொல்லிட்டேன். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுங்க. அவர் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் கட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே, ஏ இடியட், ஏன்டி நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி மனசு பேசுது. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? நானும் அவன்கிட்ட எதுவும் கேட்காம வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்னை நானே திட்டிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக சந்தர்ப்பம் கிடச்சும் விட்டுட்டியேடின்னு. அப்புறம் நைட் இன்ஸ்டாவில் வந்து சேட் பண்ணி கேட்டார், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, உண்மையை சொல்லி எதுனாலும் அப்படின்னு கேட்டார். என்னால் இப்போ பொய்யெல்லாம் சொல்ல முடியலைங்க. ஆமான்னு சொன்னேன். மெசேஜ்லேயே அவர் என்கிட்ட டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. நான் தான் லவ்வை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் 2 பேரும் உயிருக்கு உயிராக விரும்பினோம். 3 வருஷம் ஆச்சு நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ அவரோட வீட்டில் அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அவரும் எங்கள் லவ்வை பற்றி வீட்டில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூட தயாராக இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி நான் சொல்லுவேன். பேசி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லுவேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாதுங்க. இன்னொன்று, அவன் இல்லாமல் என்னாலேயோ
நான் இல்லாமல் அவனாலேயோ கண்டிப்பாக இருக்க முடியாது. அது எங்கள் 2 பேர்த்துக்குமே நல்லா தெரியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. இறைவன் தான் எங்களுக்கான வழி காட்டணும்னு தங்களோட நிகழ்வை அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க அரக்கோணத்திலிருந்து டில்லி ராணி. அண்ட் ராணி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களோட காதல் ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோவிலாக தான் இருக்குது. இறைவனோட உதவி உங்கள் 2 பேர்த்துக்கும் அதிகமாகவே இருக்கும். இருமணம் ஒன்று சேர்ந்த திருமணம்ன்ற ஒரு வார்த்தையின் சாட்சியா இறைவன் அருளால் ராணி அண்ட் ஆனந்த் பேரண்ட்ஸோட ஆதரவோட கண்டிப்பாக ஒன்று சேர வாழ்த்துக்கள். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்.